Hey guys, it's me வெட்டிக்கிளி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து 1 வீக் கழிச்சு தான் வருது. என்னடா ஹேர் கட்டில் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுவோம், வேறு வீடியோ வருதுன்னு சொல்லி யாரும் பேனிக் கேட்க வேண்டாம். ஸோ எல்லோரும் மறக்காமல் இந்த வீடியோ டில் எண்ட் வரையும் பாருங்கள். செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். சென்னையிலேருந்து 1 டே ட்ரிப்பாக நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு நேச்சுரல் பிளேஸ்க்கு, ஃபால்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரக்கிங்கு, ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபன்னாக இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த பிளேஸை நான் கமெண்ட்டில் போடுறேன். இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். பாய். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. போவோமாடா? கிளம்புவோமா? கிளம்பலாம். ஓகே. எல்லாரும் கிளம்பியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் எல்லாரும் இப்போ ஃபால்ஸ் போக போகிறோமே. இப்போ எல்லாரும் போயிட்டு ஏடிஎம்ல காசு எடுத்து எல்லா பைக்கும் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு கிளம்பிட்டே இருக்க போகிறேன். அம்பிட்டு தான். வாங்க பார்ப்போம். என்னோட கேமராமேன் தாயா வேற லெவலு. கையில் வச்சு கிம்பிளே இல்லாமல் 360 டிகிரி எடுக்கிறான். மஜா இல்லை? சூப்பர் தலை. நீ மறக்காமல் இவனை வந்து இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். இவனோட நேம் வந்து மிஸ்டர் சாக்கோபாய். ஏடிஎம்மில் காசு எடுக்க வந்தோம். எல்லோரும் காசு அமைச்சிருக்குன்னு சொன்னானுங்க. பட் பார்த்தோன்னா 2-3 பேர் தான் அமைச்சிருக்காங்க. நினச்சி எவனுமே அமைக்கல. என் காசை போட்டு தான் இப்போ எடுக்க போகிறேன். பெட்ரோல் போட்டாச்சு. இதோட வீடியோ கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஃபால்ஸில் கட்டுறேன். கிட்ட வந்துட்டோம். இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம். கிட்ட வந்துட்டோம். இவங்கெல்லாம் பாருங்களேன், என்னமோ ஆடு திருடுற மாதிரி போயின்னு இருக்கானுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முடியல. செம்ம வெயில் வேறு. தண்ணி குடிக்கணும் போல் இருக்குது. ஜூஸ் வேறு இருக்குது. ஏதாச்சும் எடுத்து குடிக்க வேண்டியதான். போயிட்டு கஷ்டப்பட்டு எப்படியோ வந்துட்டோம் அந்த பிளேஸுக்கு. என்ன ஒரு பிரச்சனைனா, இங்கே வந்து டவர் கிடைக்கல. அது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் என்னன்னா, இவனுக்கு தொல்லை வேறு தாங்க முடியல. அந்த பிளேஸ் பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல வியூவு. இவன் தான் என் ஃப்ரெண்டு. உன் பேர் சொல்கிறா? My name is Wilson. நான் வந்து ஆஃப் என்னதுறாரு? இங்கே வர்றா சைனீஸ்காரன். இந்த பிளேஸ் சூப்பராக இருக்குது. பட் கப்புள்ஸோட வர்றதெல்லாம் இங்கே சேஃப்டி இல்லை. கப்புள்ஸ்லாம் யாரும் வந்துடாதீங்க. பட் வந்தாலும் அந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த இடத்துலையே வந்து வைப் பண்ணிவிட்டு சில் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா அங்கே நிறைய பிளேஸ் ஆளுங்களாம் இருப்பாங்க. அந்த சைடில் வராதிங்க. அப்படி வரதா இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேங்காக கெட் டுகெதர் பண்ணுறதா இருந்தால் வாங்க. ப்ரைவேட் பார்ட்டிலாம் பண்ணுறதா, லைக் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் அது மட்டும் நல்லா தான் இருக்கும். நாங்கள் ஆல்ரெடி இந்த பிளேஸ் சைடில் அந்த சைடெலாம் வந்திருக்கோம். ஆல்ரெடி வரும்போது பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட் டைம் வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே செம்ம வியூவு. அது இல்லாமல் வந்து இந்த தண்ணி ரொம்ப பியூராக இருந்துச்சு. அந்த வீடியோ நான் இது கூட ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நல்லாயிருக்கும் அந்த வீடியோ. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்போ வரும்போது வேறு மாதிரி கிளைமேட் இருந்துச்சு. ஐ திங்க் வந்து அப்போ வந்து ரைனிங் சீசன் சம்திங் என்னவோ இருந்துச்சு. இப்போ தான் பார்த்திங்கன்னா வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, ரொம்ப ஹாட்டாக வேறு இருக்குது. பட் பிளேஸ் நல்லா இருக்குது சொல்லிட்டு வந்திருக்கோம். பார்ப்போம். உள்ளே போய் கட்டுறோம். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே போய் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அங்கே லெஃப்ட் எடுத்து தெரியுதுல்ல, என் கை தெரியுதுல்ல, அந்த பிளேஸுக்கு தான் போக போகிறோம். அந்த பிளேஸ் போயிட்டு நான் உங்களுக்கு ரெடி பண்ணுறேன். சரி ஃபஸ்ட் டைம் வளருது. அந்த பிளேஸ் தான் போக போகிறோம். அந்த பிளேஸ் போயிட்டு நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். இந்த கோவில் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இவ்வளோ அழகான ஒரு காட்டுக்குள்ளே இந்த கோவில் மட்டும் பர்டிகுலராக தனியாக இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வந்து உட்காந்து அழகாக சில் அவுட் பண்ணலாம். ஐ திங்க் இது வந்து பாம்பு சாமின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. ஆமாம், பாம்பு சாமி தான். அது உள்ளே போகக்கூடாது. பிளேஸ் நல்லாயிருக்கு. பட் இதுக்குள்ளே வரந்தான் இது உள்ளே கட்டுறேன் பாருங்கள். தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். பட் நல்லாயிருக்கு இந்த பிளேஸ். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தால் கம்பல்சரி அந்த இடத்துல வந்து பாருங்களேன். பழைய காலத்தில் கட்டுனது போல் நல்லா இருக்குது. இப்போ செம வெயிலாக இருக்குது. இந்த மரத்துக்கீழே நிற்கிறேன். இந்த மரம் நேம் தெரியல எனக்கு. இந்த மரத்துக்கீழே நிற்கிறேன். பட் நல்ல ஒரு கூலிங்காக சூப்பராக இருக்குது. என்ன மரம்னு தெரியல.
கஷ்டப்பட்டு நாங்கள் இவ்வளோ லாங் வந்தோம். இவர் அங்கே ஒரு பொண்ணு வந்து ஆட்டோவில் வந்து இருக்குது. அந்த இவனோட பைக்கில் வந்து 50 மேலே ஓட்டி சொல்லிட்டு மெக்கானிக் சொல்லிட்டான், பொறுமையாக வரணும் தானே. நாய் பொண்ணுங்களை பார்த்தோன்னே எங்கே தான் ஏந்துக்குதுன்னு தெரியல, இவனுக்கு முறக்கிறாரு 150. அப்படிலாம் இல்லை காய்ஸ், இவன் வந்து கரெக்டாக ஓட்டுவான் மச்சான். சரி நான் கொஞ்சம் ஓட்டுனேன். நடுவில் ஒன்று சொன்னா, மச்சான் நீ ஏன் தெரியுமா பைக் வாங்கிக்கினேன் என்கிட்ட சொல்கிறான். எதுக்குடான்னு கேட்குறேன். நான் வெளிச்சு ஓடுவேன் சொல்லிட்டுல, அதனால தானே வாங்கிக்கினேன் அப்படின்றான். எப்படியே நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம், ரீச் ஆகிட்டேன் காய்ஸ். இப்போ இது உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன், போயினே இருக்கிறோம். உள்ளே போயிட்டு உங்களுக்கு இன்னும் கண்டினியூ பண்ணுறோம் விளாக. சாப்பிட்டு போயிட்டு. ஓகே ஓகே இப்படியோ எல்லாருமே செட்டிங்காக பிளானிங்காக போட்டு எல்லாம் வந்து உட்காந்துட்டோம். இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கால் பண்ணுறோம். ஒரு கடையில் பிரியாணி வாங்கணும், அது எப்படி இருக்குன்னு தெரியல, பார்த்து சொல்கிறோம். அவன் கால் உள்ள போயிடுச்சு. கால் உள்ள வச்சான், கால் உள்ள போயிடுச்சு. அதை காட்டேன். அந்த பிளேஸ் பார்க்குறது எப்படி சூப்பரா இருக்குல்ல அந்த காவா. இவன் கால் வச்சு உள்ள போயிடுச்சு. கொஞ்சம் டேஞ்சரான பிளேஸ். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டேஞ்சரா இருங்க. சரி கொஞ்சம் அவேர்னஸா இருங்க. எல்லா இடத்துலயும் வந்து கால் வச்சிடாதீங்க, ஓகேங்களா? கிட்ட அருண் காட்டேன். எப்படி இருக்கு பாக்கிறதுக்கு? நார்மலா ஒரு காவா மாதிரி தண்ணி போற மாதிரி இருக்குல்ல, பாருங்க நேச்சுரல் மாதிரி. பட் கால் வச்சா உள்ள போயிருக்கு, ரொம்ப ஆழமா இருக்கு. சேஃப்டியா இருக்கு. ஆஃப் பண்ணிக்கிட்டேன். ஃபைனலாக நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். இப்போ வந்து ஃபால்ஸ் கிட்ட போயிட்டோம். இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னா வந்து டிபி கோட்டா ஃபால்ஸ். கரெக்டாக எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டிலேருந்து பக்கத்தில் தான். கரெக்டாக கும்மிடிப்பூண்டி, சென்னையிலேருந்து கும்மிடிப்பூண்டி வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து டிபி கோட்டா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு லொக்கேஷன் போட்டிங்கன்னா கூகுள் மேப்பில் கரெக்டாக அந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் காட்டும். ஸோ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளேஸ் இது. சென்னையிலேருந்து வரதுக்கு 1 டே ட்ரிப்பாக பிளான் பண்ணால் இந்த பிளேஸுக்கு வாங்க, சூப்பராக இருக்கும். நாங்கள் இந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். டிபி கோட்டா ஃபால்ஸ். ஹாய் गाइस, எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியா இருங்க. டிபி கோட்டா ஃபால்ஸ்க்கு வாங்க, எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியா இருங்க. கம் ஆன் गाइस. பயங்கரமா சூர வேற மாதிரி சூர. அந்த மாதிரி என்ஜாய் பண்றீங்க. தரமான கஷ்டம் என்னை காப்பாற்றுறன்னு சொல்லி மேலே வந்து கல்லு மேலே விழுந்தான். இப்போ பார்த்தா சன்பாத் எடுக்கிறான். விழுந்து அவன் நகர கூட முடியல. என் ஃப்ரெண்டு, அவன் பேர் வசந்த். இன்ஸ்டாவில் சர்ச் பண்ணி பாருங்க, கிறிஸ்டோ வசந்த். இந்த மாதிரி பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது நிறையா. அது ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலியாக ரவுண்டாக உட்காந்துட்டு தண்ணிக்குள்ளே ஜாலியாக பேசலாம். நல்லா இருக்குது இந்த பிளேஸ். மறக்காமல் வந்து இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணுங்கள். பட் ஏன்னா மங்கி தொழிலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சாப்பிடும் போது சாப்பாடெலாம் கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட வாங்க, தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து என்ஜாய் பண்ண பிளேஸ் தான் இது, வேறு எந்த பிளேஸும் கிடையாது. ஓகே, இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.